வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். வழக்கமாக எல்லோரும் ஸ்ட்ராபெரியை ஐஸ்கிரீமில் மில்க் ஷேக்கில் தான் சேர்த்து சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி புது வகையாக நான் இன்றைக்கி சட்னி அரைச்சிருக்கிறேன். இந்த சட்னி தோசை கூடலாம் ரொம்ப அற்புதமாக சேருது. இந்த காணொலியில் போயிட்டு இந்த சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. இந்த ஸ்ட்ராபெரி சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 5 வரமிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கீத்து தேங்காய், 1 பிடி அளவுக்கு ஸ்ட்ராபெரி பழம், நல்லா கையால் எடுத்தோன்னா நல்லா 1 பிடி வரணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு, 1 தேக்கரண்டி கடலைப்பருப்பு, கடுகு தாளிக்க தேவையான அளவுக்கு, இந்த வெங்காயம்லாம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். முதல்ல சட்டியில் லேசாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாவும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு இது வதங்கினதும் தேங்காவும் இதுலேயே போட்டுருங்க. இந்த சட்னியில் இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்தோம்னா இந்த ஸ்ட்ராபெரியோட வாசம் போயிடும். இந்த பருப்பெல்லாம் ஓரளவுக்கு செவந்து வந்ததும் நம்ம வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். கூட இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஒன்றும் பாதியமாக வதங்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். அடுப்பு நிறுத்திட்டு வதக்கி வச்சிருந்த பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் இப்போ அரவை கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இதோடய நம்ம வச்சிருக்கிற ஸ்ட்ராபெரி பழம், தேவையான அளவு உப்பு, இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. நிறம் எப்படி இருக்கு பாருங்க, வாசம் சும்மா கமகமான்னு இருக்கு அரைக்கும் போதே. 1 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெடிச்சு அடங்கினதும் கருவேப்பிலை, அவ்வளோதான். நம்மளுடைய வாசமான ஸ்ட்ராபெரி சட்னி சாப்பிட்றதுக்கு ஆயிடுச்சு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முறையில் ஸ்ட்ராபெரி சட்னி செய்து பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.